Subhanallah walhamdulillah wa la ilaha illallah. ரமலானை நான் அடைவதற்கு தௌஃபீக் செய் என்ற பிரார்த்தனையை கற்றுத்தந்தார்கள். நபித்தோழர்களான சஹாபிகள் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நிழலிலேயே வாழ்ந்தவர்கள். ரமலானுக்கு முன்பே தயாராகிக் கொள்வார்கள். ரமலானுக்கான காரியங்களிலே ரமலானில் நீண்ட பயணங்களை தவிர்த்து கொள்வத காரியங்கள் உட்பட ரமலானின் நோன்புக்கு தடங்கள் வராமல் உடலையும் பேணுகிற பக்குவங்களையும் அந்த பெருமக்களின் வழியே நமக்கு செய்திகள் கிடைக்கிறது. ஆக ஒரு எதிர்பார்க்கப்பட வேண்டிய காலமாக ரமலான் இருக்கிறது. ஏனென்றால் மனிதனின் மொத்த வாழ்க்கையையும் அல்லாஹ் சரி செய்கிற காலம். இன்னொரு பக்கம் எல்லையில்லாத அருள்களை பொழியும் காலம். நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்ற குற்றங்கள் குறைகளை மறைத்து மன்னிக்கிற காலம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. குற்றங்கள் குறைகளை மறைத்து மன்னிக்கிற காலம். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை அப்படி விவரிப்பார்கள். சங்கை மிக்கவர்களே, அல்லாஹ் சொன்னான், அந்த மாதத்தில் யார் உங்களுக்கு கிடைக்க பெறுகிறீர்களோ ஒமன் ஷஹீத மின்குமு ஷஹர் ஃபல்யஸும்ஹு, அவர்கள் கட்டாயம் நோன்பு நோற்று விடட்டும் என்கிறான். அப்படியானால் நோன்பு என்பது காரணங்களை சொல்லி விடப்படக்கூடாது. ஏதாவது ஒரு காரணம் வாழ்க்கையில் வரும். சில சின்ன நோய்கள் வரலாம், நோன்புக்கான சில தடங்கள் வரலாம். அதையெல்லாம் தாண்டி அந்த காலம் கிடைத்தால் ஃபல்யஸும்ஹு, எல்லோரும் நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு சட்டத்தை கொஞ்சம் பலமாகவே சொன்னான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தோழர்கள் அந்த காலம் சிறு குழந்தைகளையும் நுஸவ்விமுஹு, நோன்பு வைக்க பழக்கப்படுத்தினோம். வீடுகளிலே குழந்தைகள் 4-5 வயதுக்கு உட்பட்டவர்களையும் நோன்பாளிகளாக நாங்கள் ஆக்கினோம். ஏனென்றால் பக்குவப்படுத்த வேண்டிய காலம். ரமலானை வீணாக்கிவிடக்கூடாது என்பதிலே அந்த கவனம் பெருமக்களுக்கு இருந்தது. இங்கே நான் எல்லோருக்குமாக ஞாபகப்படுத்துவேன். முதல் விஷயம், நோன்பு வைக்கிறோம். நோன்பு வைக்கணுங்கிற உறுதி, அதோடு சஹர் வைக்க வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ராத்திரி 12 மணிக்கு வர்றோம், 1 மணிக்கு வர்றோம், ஏதாவது அப்பமே சாப்பிட்டுட்டு படுத்துருவோம், அப்படி செய்யாதீர்கள், சஹர் வையுங்கள். ஏன் நாயகமே? சஹர் உணவு பரக்கத்து என்றார்கள். இன்னபி சுஹூரி பரக்கா, சஹர் பரக்கத். அந்த உணவு உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம். சாப்பிட முடியல, ராத்திரி சாப்பிட்டோம், பிந்தி தான் சாப்பிட்டு இருக்கிறோம், வியாபாரத்தில் கடையில் பஜாரில் போயிட்டு லேட்டா வந்தோம், பரவாயில்லை, 1 மிடர் பால் குடிக்க மாட்டீர்களா என்று கேட்கிறார்கள். 1 மிடர் தண்ணீர் குடிக்க மாட்டீர்களா? கொஞ்சம் தண்ணீராவது குடியுங்கள். சஹருக்கு எழுந்திரித்து அந்த பானமும் பரக்கத். பரக்கத்தினால உடம்புக்குள் இருக்கிற நோயை குணமாக்கிடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சஹர் உணவு கூட எனக்கு ஆரோக்கியம், அது ஒரு பரக்கத். என் வியாதியை சுத்தப்படுத்துகிற உணவு. அதற்காக அதை நீங்கள் வாய்ப்பாக பயன்படுத்துங்கள் என்றார்கள் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.